இது ஒரு வித்தியாசமான சத்தம், இது வரைக்கும் கேட்காத சத்தம். இந்த சத்தம் என் வாழ்க்கையை மாற்றும், என் சூழ்நிலையை மாற்றக்கூடிய சத்தம் என்று அவன் நம்பி புறப்பட்டு போனான். அதுக்கு முன்னாடி அங்கே ஆண்டவர் அதுக்கு முன்னாடி பேசுன மாதிரி இல்லை. ஃபர்ஸ்டே ஆண்டவர் இதை தான் சொல்றாரு. 12 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போ. இன்னைக்கு உங்களுக்கு சொன்னா நீங்க புறப்படுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்ற காரியம், நீ இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாவத்தில் இருக்கிற, நீ சாபத்தில் இருக்கிற, நீ பிரச்சனையில் இருக்கிற, நீ கண்ணீரில் இருக்கிற, நீ வருத்தத்தோடு இருக்கிற, உன் வாழ்க்கையில் நீ ஒரு அடி ஏறினா 4 அடி கீழே சறுக்கிட்டு போகுது. ஆனால் நீ முயற்சி பண்ணு, நீ அதை விட்டு வெளியே வா, நான் உன்னை நடத்த வல்லவர். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சும்மா அவன் போற இடம் தெரியாம புறப்பட்டு போயிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் வைப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, கானான் தேசம் அவன் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை.